சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.22 பார்க்க போகிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் 9x⁴ + 12x³ + 28x² + ax + b இதில் என்ன கேட்பாங்கன்னா ஏவையும் பியோட வேல்யூவும் கேட்பாங்க. இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் இந்த கொஷினை எழுதிக்கலாம். டு ஃபைண்டில் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி நீங்களே எழுதிக்கலாம். சொல்யூஷன் நான் போட்டிருக்கேன். வாங்க சம எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். 9x⁴ + 12x³ + 28x² + ax + b. இப்போது ஒர்க் அவுட் பண்ணலாம். 9x⁴ வரணும்னா என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும்ன்ட்டு பார்க்கணும். ஸோ 9x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 9 வந்து ஸ்கொயர் ரூட்டு 3, x⁴ஓட ஸ்கொயர் ரூட்டு x². ஸோ 3x² போத் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். 3x², 3x² × 3x², 9x⁴. சைனை சேஞ்ச் பண்ணி கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 வேல்யூஸை இறக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 3x² × 2 அதில் மல்டிபிள் பண்ணிடணும். 2ஆல் 6x². இங்கே நம்ம அடுத்து போடுறது வந்து 6x²ன்னு போடுவோம். இப்போ இதில் எதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே 6x² இருக்குது, இங்கே 12x இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2x போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் 2x போட்டுக்கிறோம், இங்கேயும் 2x போடுறோம். இப்போ மல்டிபிள் பண்ணுவோம். 2 6 are 12, x² × x, x³ + 2 2s are 4, x × x, x². அகெயின் சைனை சேஞ்ச் பண்ணலாம். 12x³ 12x³ கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 28x² + 4x². நம்ம மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் மைனஸ் பண்ணிக்கலாம். 24x² + ax + b. அகெயின் இங்கே 6x² அப்படியே எடுத்துக்கலாம். 2 × 2 4x எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் வர்றதுக்கு இங்கே என்ன சேர்த்திங்கன்னா வரும்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. போத் சைட் 4 போட்டுக்கலாம். 4 6 are 24x² + 4 4s are 16x + 4 × 4 16. சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாம் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெண்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ப்ளஸ் 24x² - 24x² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா a - 16 × x + b - 16. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a - 16 = 0, b - 16 = 0. a = மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த சைடு வரக்கலாம், ஆப்போசிட் சைடு வரக்கலாம். ஸோ a = 16, b = 16. ரிசல்ட் என்னப்பா எழுதுவோம், த வேல்யூ ஆஃப் a = 16, வேல்யூ ஆஃப் b = 16. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட்.